தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை பவித்திர குடும்பத்தின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்று நற்செய்தியில் நாம் கேட்டோம், எவ்வாறு குழந்தை இயேசுவை அவருடைய தாயான அன்னை மரியாள் மற்றும் வளர்ப்பு தந்தை சூசேப்பர் ஆண்டவரின் திருக்கோவில் அர்ப்பணிப்பதற்காக எடுத்து செல்லும் பொழுது அங்கே இருந்த சிமியோன் மற்றும் அன்னா குழந்தை பற்றி, அந்த குழந்தை செய்கின்ற அந்த செயலாற்றை பற்றி எடுத்து கூறினார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கதை இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஒரு முறை அனைத்து திருமண ஜோடிகளுக்கு ஒரு போட்டி நடந்ததா. அந்த திருமண போட்டியில் புனித சூசையப்பர், அன்னை மரியாள் மற்றும் குழந்தை இயேசுவின் இந்த குடும்பம் ஜெயித்ததா. அந்த ஜெயித்த இந்த திருமண ஜோடிகளுக்கு சில கேள்வியை கேட்டார். முதலாவது கேள்வியை புனித சூசையப்பர் கேட்டப்படுகின்றது, உம்முடைய மனைவி திருமணக்கு முன்பே கருவுற்றாரே, இந்த மிகவும் கொடூரமான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு யார் வல்லமையை தந்தார் என்று கேட்டும் பொழுது புனித சூசையப்பர் அன்னை மரியாளின் கையில் இருந்த குழந்தை இயேசுவை காமித்து கூறினார், இவர்தான் என்று. அடுத்த கேள்வியை அன்னை மரியாளுக்கு கேட்டப்படுகின்றது, கல்யாணம் ஆகாமே கருவுற்றிய அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தைரியம் கொடுத்தவர் அளித்தவர் யாருன்னு கேட்டும் பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய கையில் இருந்த குழந்தை இயேசுவை காமித்து கூறினார், இவர்தான் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரர், கடைசி கேள்வியை புனித சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் கேட்டார். திருமண ஆனவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன என்று கேட்டும் பொழுது அந்த இருவரும் தம்முடைய கையில் இருந்த குழந்தை இயேசுவை தூக்கி கூறினாரோ, உம்முடைய வாழ்க்கையில் எவற்றையும் மறந்தாலும் இவரை மறவாதிருங்கள். உம்முடைய வாழ்க்கையில் எவற்றை மறந்தாலும் இவரை மறக்காதீர்கள் என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுதான் திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். நாம் பொன்னை மறந்தாலும், பொருளை மறந்தாலும், நம்முடைய பட்ட பதவி பரிசை மறந்தாலும், நாம் படைத்த நம்மை திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வைத்த நம் ஆண்டவரை நாம் மறக்க முடியாது. கேட்பதற்கு ஒரு கதையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை இது வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரின் திருமுன்னில் தூய்மையானது. ஏனென்றால் அந்த திருமணம் திருவற்சாதனம் செய்யப்படுகின்றது ஆண்டவரின் திருசந்நிதியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை, தொல்லை, சம்சயம் இருந்து தான் இருக்கின்றது. அது திரு குடும்பத்திலும் வந்தது. புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சம்சயத்தில் அவர் நாடியது ஆண்டவரின் திருவுள்ளத்தை. அவர் அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாகக்கூடாது என்று எடுத்த அந்த முயற்சியே அவருடைய உள்ளத்தின் அவருடைய பரிவை எடுத்து கூறுகின்றது. அன்னை மரியாளை பற்றி அவருக்கு இருந்த கௌரவம் தெரிய வருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தில் இவ்வாறு சம்சயம் சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருக்கு நாம் ஜெபத்தில் நாம் அதை கொண்டு செல்கின்றோமா, இல்லையே நம்முடைய அந்த குழப்பத்தில் நம்முடைய கோபத்தால் நாம் முயற்சிகளை செய்கின்றோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, சற்று சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்தில் பிள்ளைகளின் நலத்திற்காக நாம் தியாகம் செய்கின்றோமா, இல்லையே நான் நல்லதாக இருக்க வேண்டும் என்கின்ற சுயநலத்தில் இன்று எத்தனை குடும்பத்தில் பெற்ற பிள்ளைகளை தாயை விட்டு போகிருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, பணம் இன்று இருக்கின்றது, நாளை போகின்றது, அடுத்த நாள் வருகின்றது. ஆனால் உறவுகள், ஒரு தாய் ஒரு தந்தை, அந்த உறவுகள் என்றென்றுமே நிலைநிறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தை 5 வயதுக்கு உள்ளே அந்த குழந்தைக்கு அந்த முன் வருகின்ற அந்த ஜீவித்துக்கு தேவையான அனைத்துமே அது கற்றுக்கொள்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த குழந்தைக்கு தேவையான அந்த கலாச்சாரம், நல்ல எண்ணங்கள் அனைத்துமே கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித சூசையப்பர், புனித அன்னை மரியாள் எவ்வாறு அந்த குழந்தை இயேசுவுக்காக அனைத்து துன்பங்களையும் இகழ்ச்சிகளையும் தாழ்ந்து கொண்டாரோ, அவ்வாறே நம்முடைய குடும்பத்தின் நலவற்றுக்காக நாம் விட்டு கொடுக்கின்ற மனோப்பான்மையிலும், தியாகம் செய்கின்ற மனோப்பான்மையிலும், ஆண்டவர் பிரசன்னத்தில் ஜபத்திலும் நம்முடைய அனைத்து குறைகளை ஜபத்தில் நாம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்கின்ற அந்த மனோப்பான்மைக்காக
நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சொத்து சுக இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க தயவு மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க கிருபை மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க தயவு மட்டும் இல்லனா வேஸ்ட்டு. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்திருக்கும் முன்பாக என்னையும் உயர்த்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்திருக்கும் முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கின்றீர், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கின்றீர், கிருபை தந்தவரே நன்றி ஐயா. என்னையை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க தயவு மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க கிருபை மட்டும் இல்லனா வேஸ்ட்டு, உங்க தயவு மட்டும் இல்லனா வேஸ்ட்டு. அன்பு நிறைவா ஆண்டவரே, இதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீர் பிறந்து குடும்ப வாழ்க்கையை தூய்மைப்படுத்தினீர். ஆண்டவர், இதோ நம்முடைய குடும்பங்கள் உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி நாள்தோறும் ஜெபத்திலும் விட்டு கொடுக்கின்ற மனோப்பான்மையிலும் சுயநலமின்றி அன்பு கூறுவதிலும் நாம் விளங்க செய்தருளும். உம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குடும்பத்தில் நம் ஒற்றுமையோடு அன்போடு வாழ்கின்ற அந்த முடிவை எடுத்ததற்காக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமேன்.